கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னலில் கபரி லக்ததன், கபருக்கு நீங்க முதலாவது கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே யார் கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே அவர் அப்படியே கபரு நெருக்கி நெருக்கும், அப்படியே கபர் நெருக்கும். இது மூமின்களையும் நெருக்கும், காபீர்களையும் நெருக்கும், ஃபாசிக்கையும் நெருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர் அதுக்குள்ள ஒரு மனிதனை வைக்கப்பட்டால் அது அப்படியே நெருக்கும், விலாப்பகுதிகள் ஒன்றோடு சேர்ற அளவுக்கு அப்படியே நெருக்கும்ன்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இதுல இருந்து யாராவது ஒரு மனிதர் பாதுகாக்கப்படுறதாக இருந்தால் அது சஅத் இப்னு முஆதாக இருக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த சஅத் இப்னு முஆதையும் நெருக்கும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வேறு செய்திகள்ல வருது, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிச்சாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்துல 30 வயசு, இன்னொரு ரிவாயத்துல 32 வயசு, 30 36 32 38 6 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தாங்க சஅத் இப்னு முஆத். 6 வருஷம் தான், 30 வயசு 36 அல்லது 32 38 ரெண்டு மாதிரி அறிவிப்பு வருது. இந்த 6 வருஷம் வாழ்ந்தார், மௌத்தானார். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அவருடைய ஜனாசாவுக்காக வானம் திறந்தது. அவருடைய ஜனாசாவுக்காக 70,000 மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர் யாராவது இந்த உலகத்துல இந்த கபர் நெருக்கிறதில் தப்பிப்பாராக இருந்தா அது இந்த சஅத் இப்னு முஆதாகத்தான் இருக்கும். ஆனால் அவரையும் நெருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வேற யாரை விட்டு வைக்கும்? ஆனால் முஃமின்களை நெருக்கிறது எப்படிண்டா, ஒரு நேசத்துக்குரியவரை கட்டிப்பிடிப்பதை போன்று நெருக்குதல் இருக்கும், ஆனால் அதிலே வலி இருக்காது. இதை சில ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த விளக்கத்தை சொல்வார்கள். ஆனா காபீர்களுக்கு அது அதாபாக வேதனையா இருக்கும். முதலாவது அறிஞர்களுடைய கருத்துப்படி முதலாவது கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே இதுதான் நடக்கும். அதுக்கு பின்னால கேள்வி கணக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கபருடைய நெருக்குதல் முஃமின்களுக்கு பெரிய வேதனை கொடுக்காது, ஆனால் நடக்கும். இது எல்லாருக்கும் ஒரு நியதியாக இருக்கிறது. கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் இது நடக்கும். அதன் பின்னால் கபருக்குள்ள அந்த மனிதன் இருப்பான். இப்ப என்ன நடக்கும்? பர்ஸகுடைய வாழ்க்கையின் முதலாவது அவனுடைய கட்டம் ஆரம்பமாக போகுது. புகார்ல வரக்கூடிய அறிவிப்புல நாங்க பார்க்கிற பொழுது அந்த மனிதனுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். எப்படி அவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு நடந்து போற அந்த காலடி சப்தம் அவனுக்கு கேட்கும். ரோஹ் அப்படியே எடுக்கப்படும், உடம்பு இருக்கும். கபருக்குள்ள வைக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் ரூஹ் திரும்ப கொண்டு வரப்படும். அப்ப அந்த மனிதன் அங்கே என்ன செய்வான்? உடலோடு உயிரோடு இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை வேற. நல்ல விளங்கி கொள்ளுங்க, இது பர்ஸகுடைய வாழ்க்கை. அப்ப அந்த மனிதனுடைய உடல் இருக்கும். மக்கள் எல்லாம் திரும்பி போற நேரம் அவர்களுடைய நடந்து போறவங்க அடக்கம் செஞ்சுட்டு போவாங்க, வாப்பா அம்மா அதாவது எல்லாரும் எங்களை விட்டு போவாங்க. போற நேரம் இந்த சப்தம், அவர்களுடைய செருப்பு சப்தத்தை அந்த கபரில் இருப்பவர் கேட்பார். இப்ப பெண்கள் கபரடி போகலாமா போகக்கூடாது என்பதில் கருத்து முரண்பாடு இருக்குது, அது வேற ஒரு பகுதி. ஆனால் பொதுவாக ஆண்கள் போனால், கபரடிக்கு போனால் அவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வார நேரம் இந்த சப்தத்தை அவன் கேட்பான். அது இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்ண்டா, அந்த அளவு வெகு சீக்கிரமாக கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அப்ப 2 மலக்குகள் வருவார்கள். இப்ப எங்களுக்கு பழக்கத்துல முன்கர் நக்கீர் என்று சொல்லி அது பரவலாக சொல்லப்படுகிறது. இது பல செய்திகள்ல வந்திருக்குது. ஒரு சில அறிஞர்கள் இதை சஹீஹ் என்று சொன்னாலும் நான் ஆய்வு செஞ்ச வகையில் அது ஆதாரபூர்வமான செய்திகள்ல முன்கர் நக்கீர் என்ற பெயர் வரவில்லை. ஆனால் நம்பத்தகுந்த அறிஞர்கள் இந்த பெயரை சொல்றாங்க. அதுல நாம் மாற்றுக்கிறது கிடையாது. பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில ஹதீஸினுடைய ஆழமாக ஆய்வு செய்கிற பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த பெயர் சஹீஹா வரவில்லை என்ற கருத்தை சொல்றாங்க. அந்த நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் முன்கர் நக்கீரன் சொல்லப்படுது என்றால் அதற்கும் ஒரு வஜ் இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்ப 2 மலக்குகள் வருவார்கள். 2 மலக்கு வந்து கேட்பாங்க, 3 கேள்வி கேட்பாங்க. பல அறிவிப்புகள் வருது, ஒவ்வொருவரை பொறுத்தும் கேள்விகள் வித்தியாசமாகும். அறிவிப்புகள் ஹதீஸ்கள்ல பல மாறி வருகிறது. அப்ப சுருக்கமா சொல்வதாக இருந்த அல்லாமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சுருக்கி சொல்கிறார், கபருக்குள்ள வைக்கப்பட்டால் பிரதான 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொன்னா பாஸ் ஆயிடுவான். இந்த 3 கேள்விக்கும் அவன் பதில் சொன்னா பாஸ் ஆயிடுவான். அவன் பதில் சொல்லவில்லையா அவன் ஃபெயில் ஆகிடுவான், சித்தி அடைய மாட்டான். என்ன கேள்வி? இது பாடமாக்கி எக்ஸாம் எழுதுற மாதிரி அல்ல, பாடமாக்கி எழுதுறது அல்ல. அவன் இந்த 3ஐயும் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் அங்கு பதில் சொல்லலாம். வாழ்க்கையில் இந்த 3 பதில்களுக்கு ஏற்ப அவன் வாழ்ந்தால் அங்கு பதில் இருக்கும்.
அவர் பாடமாக்கினாலும் சரி பாடமாக்காட்டியும் சரி, உலகத்துல நல்ல முஃமினாக வாழ்ந்தால் அவன் அங்கே பதில் சொல்லுவான். முதலாவது அவனுக்கு கேட்கப்படும் மன் ரப்புக, உன் ரப்பு யார், ரப்பு யார், ரப்பி அல்லாஹ் என்று முஃமின்கள் பதில் சொல்வார்கள், நல்ல மனிதர்கள் பதில் சொல்வார்கள். உன் ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற பொழுது ரப்பி அல்லாஹ். இதுல நாம் ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். ஏண்ட ரப்பு அல்லாஹ் நீங்க எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்லை. இப்போ நோன்பு காலத்துல மூமினா வாழ்றவர் முஸ்லீமா வாழ்றவர் எல்லாருக்கும் தெரியும். சரி, பாவி ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்தாலும் உன ரப்பி யாருன்னா அல்லாஹ்னா சொல்லுவாரு. அவர் நோன்பு குடிக்காம வைப்பாரு, ஆனா ரப்பி யாரா அல்லாஹ்னு தான் சொல்லுவாரு. ஆனால் கபருக்குள்ள அப்படி சொல்லலுமா? பாடமாக்குனது சொல்ல இயலாது. இங்க எந்த நிலையில யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அவர் தொழவே மாட்டார், வாழ்க்கையில தொழுதே இருக்க மாட்டார். மன் ரப்பு கண்டா ரப்பி அல்லான்னு சொல்லிடுவாரு. கபருக்குள்ள அப்படி அல்ல. அவர் ரப்பி அல்லான்னு உணர்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்தால்தான் அங்க சொல்லப்படும், இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார். ரெண்டாவது கேள்வி, வமா தீனுக், உன்னுடைய தீன் எது? அல் இஸ்லாமு தீனி, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவன் சொல்லுவான். இப்ப இந்த உலகத்துல எழுதுற மாதிரி எக்ஸாம் அல்ல அது. உன்ன மார்க்கமே ஒமா தீனுக்கு என்றால் இந்த உலகத்துல ஒரு மனிதன் பாடமாக்கி சொல்வதை போன்று அல்ல, இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் வாழ்ந்தால் அவன் சொல்லுவான் தீனி அல் இஸ்லாம் அல்லது அல் இஸ்லாமு தீனி என்று சொல்லுவான். நாங்க மனசுல கை வச்சு கேட்கணும், நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறேனா? என்ற ரப்பு அல்லான்னு சொல்றதுக்கு என்ற ரப்பை பற்றி நான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறேன்? என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாண்டா யார், அவனை எப்படி வணங்கணும், அவனுடைய சிஃபாத்துகள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, பண்புகள் என்ன, தௌஹீத் ருபூபியாண்ட என்ன, தௌஹீத் உலூஹியாண்ட என்ன, தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்னா என்ன, ரப்புடைய வல்லமைகள் என்ன, குதரத் என்ன, ரப்பு எப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சா சொல்லலாம் ரப்பி அல்லாஹ். அல்லாஹ் பற்றியே தெரியாது அப்படின்னா எப்படி நாங்கள் பதில் சொல்ல போறோம்? ஷிர்கோட நாம் போனா எப்படி நாம் பதில் சொல்ல போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை, தொழுகை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை, அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லை, அவருடைய சமூக வாழ்க்கை இல்லை, அவர் நினைச்சபடி வாழ்றார். ஆனால் கபருக்குள்ள போய் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று அவரால் சொல்ல முடியாது. ஒரு மூமினா இருந்தா சொல்லிடுவார் என்ன மார்க்கம் இஸ்லாம் தான். மூன்றாவது, ஒமன் நபியுக், ஒரு நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி என்று மோமீன்கள் சொல்வார்கள். மோமீன்கள் நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால் சொல்லுவார்கள். பிதஅத்தோடும் மூட நம்பிக்கைகளோடும் ஒரு மனிதர் வாழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய நபி என்று சொல்வதற்கு அங்கு வாய் வராது, சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எவ்வளவு நேசிச்சோம், என்ன நேசிச்சீங்க? ரசூலுல்லாஹ் அன்பு நபி வார்த்தையால நீங்க 1000 அவர்களுக்கு அடைமொழியை போட்டீங்களே தவிர சுன்னா வாழ வைங்க. வாயால வாரதல்ல அன்பு, பாங்கு சொன்னா கண்ணுல ஒத்தி கொள்றதல்ல அன்பு. ரசூலுல்லாவை நேசித்தால் நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் நேசம், அன்பு, பாசம். ஆனா அவருடைய முகத்துல ரசூலுல்லாஹ் நேசிச்சு சொன்ன ஃபர்லான வாஜிபான தாடி என்ற இபாதத் இருக்காது. அப்படியே ஃபுல் சேவ்ல இருப்பார் ரசூல்லா ரசூல்லா. ஏன் ஒரு மனிதன் மௌத்தாவார், எப்படி மௌத்தா போற அப்படித்தான் எழுப்பப்படுவார். நீங்க மௌத்தாறீங்க, நீங்க ஃபுல் சேவோட எழுப்பப்படுவீங்க, ஃபுல் சேவோட. அபூபக்கர், உமர், உஸ்மான் தாடி நனைவரை அழிஞ்சாங்களே, அழுதாங்களே, அந்த தாடியோடு அவர்கள் வருவார்கள். நீங்க எப்படி ரசூல்லா, யார் ரசூல்லா உங்களை நேசிச்சேன், உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு விளங்குது ரசூல்லா சொன்னா எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நேசம் என்பது இத்திபா, பின்பற்றுதல். நேசம் என்பது வார்த்தை அல்ல, மாயாஜாலம் அல்ல, அது வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? தொழுகையில் யாரை பின்பற்றுகிறீர்கள்? அகீதாவில் யாரை பின்பற்றுகிறீர்கள்? உங்களுடைய ஜக்காத்தில யாரை பின்பற்றீங்க? திருமண வாழ்க்கையில யாரை பின்பற்றீங்க? வாழ்க்கையின் எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்தால் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சொல்ல இயலாது. நீ ஷிர்கோட, பிதஅத்தோட, மூட நம்பிக்கையோட, வழிகேடுகளோட, இபாதத்தை இல்லாம அனாச்சாரங்களோட, அட்டூழியங்களோட, போலியான வழிபாடுகளோட சென்றால் அங்கு அந்த கேள்விக்கு நீ உன்னால் பதில் சொல்ல முடியாது. ரசூலுல்லாவை 100க்கு 100 பின்பற்றுகிற, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்தால் யார் நபிண்டா? அவருக்கு எழுத தெரியாது, பேச தெரியாது, வாசிக்க தெரியாவிட்டாலும் அல்லாஹ் வாயில இருந்து வெளிப்படுத்துவான். அப்படின்னா நாங்க எல்லாம் எழுதி நல்லா படிச்சு PhD முடிச்சுட்டு போயிட்டு பதில் சொல்ற கேள்வி அல்லாது. வாழ்க்கையில ஒன்றுமே தெரியாது, ஆனாவும் தெரியாது, ஆவன்னாவும் தெரியாது, ஆனா எனக்கு குர்ஆன் தெரியும்,
எனக்கு ஏ தெரியாது, பி தெரியாது, எனக்கு குர்ஆன் தெரியும், இஸ்லாமிய வாழ்க்கை தெரியும், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்தேன், இஸ்லாத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், எனக்கு உலகத்துல பெரிய அறிவில்லை, பெரிய பணபலம் அல்ல, பெரிய அதிகாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதை நான் தெரிந்து வைத்தேன் என்றால் அல்லாஹ் வாயிலிருந்து வெளியாக்குவான். அது இல்லாம இஸ்லாத்துல டபுள் PhD முடிச்சாலும் நீங்க இஸ்லாத்துல அடிப்படையில நீங்க இல்லைண்டா, முன்சப்ல வந்து தொழுறாங்க, கரண்டை காலுகளை உடுத்திருக்கிறார், ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் நாளை மறுமையில் இவர்களோட இவரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், இவர்கள் நரகவாதிகள். அப்ப நாங்களா விளக்கம் சொல்றோம் அது பெருமைக்கு அப்படி இப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர், ரசூல்லா சொல்லிட்டாங்களா, பின்பற்றது அதுதான் வாழ்க்கை. ஆனா அவர் இஸ்லாத்துல ஷரியாவுல PhD முடிச்சிருப்பார், என்ன பிரயோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்குதே, பின்னால போடுற ஆங்கில எழுத்துக்கள் அல்ல சொர்க்கத்துக்கு கொண்டு போறது. அது இருந்தால் நல்லது, ஆனால் அது தக்குவாவோடு இருக்க வேண்டும், பேண்டுதலோடு இருக்க வேண்டும். போற இடத்துல எல்லாம், அல்லது காதுல தூங்குற நேரம் எல்லாம், அல்லது இருக்கிற இடமெல்லாம் இசை, ஆடல், பாடல். ஆனா நான் மார்க்கம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோசனம்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையினுடைய எல்லா விவகாரங்களிலும் நீங்கள் அவர்களை பின்பற்றாத வரை ரசூலுல்லாஹ்னு நீங்க கபருக்குள்ள சொல்ல முடியாது சகோதரர்களே. எனவே இந்த 3 கேள்விகளும் கேட்கப்படும். ஒரு மூமினாக இருந்தால் அந்த மூமின் இதை சரியாக விளங்கி சொல்லுவான், அந்த மூமினுடைய வாயிலிருந்து பதில் சரியாக வரும். அப்பொழுது கபருக்குள்ள அந்த மனிதனுக்கு சுகபோக வாழ்க்கை வழங்கப்படும், அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும், அங்கிருக்கக்கூடிய இன்பங்கள், சுகந்தங்கள், சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் எல்லாம் காட்டப்படும். அங்கிருந்து சொர்க்கத்தினுடைய தென்றல் காற்று அப்படியே அந்த மனிதனை ஆறத் தழுவிக்கொள்ளும். அந்த மனிதன் சொர்க்கத்து இன்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான். கபரு சொர்க்கத்துல பூஞ்சோலையாக இருக்கும். கபருக்குள்ள அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் வந்து வந்து இருக்கும், சொர்க்கத்துல இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும், கபர் சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும். அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், இதோ சொர்க்கத்தை காட்டி, இதுதான் நீ போக போற இடம், இந்த இடத்துக்கு தான் நீ தங்க போறாய், இதுதான் உன்னுடைய தங்குமிடம் என்று சொல்லப்படும். நரகத்தையும் காட்டப்பட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான், இதுல இருந்து நீ தப்பிக்கொண்டாய் என்று நரகத்தை காட்டினால், நரகத்தை காட்டினோடனே அவன் எப்படி இருக்கும்? அந்த மனிதனுக்கு நரகம் காட்டப்படும், காட்டப்பட்டு சொல்லப்படும், இதிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான், நீ தங்குற இடம் சொர்க்கம் என்று. சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மனிதன் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கபருக்குள்ளே அனுபவித்து கொண்டே இருப்பான். அப்ப ஒரு முஃமினுடைய கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும்.